ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஹனி சில்லி அருமையாக ரெடி. நாம் மிக டேஸ்டியான காலிஃப்ளவர் ஹனி சில்லி செய்வதற்கு காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து விடலாம். நம் காலிஃப்ளவரை இந்த அளவு பொடியாக நறுக்கிய பின் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, உப்பு சேர்த்து மேரினேட் செய்து பொரித்து எடுத்து விடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி. ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து விடலாம். நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டி இல்லாமல் கரைத்து காலிஃப்ளவரை மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் காலிஃப்ளவரை 2 நிமிடம் சுடு தண்ணீரில் போட்டு எடுத்து விடலாம். நாம் காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். நாம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். நாம் 2 நிமிடம் கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். நாம் 2 நிமிடம் கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். நாம் வெந்நீர் தண்ணீரில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை நாம் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவுடன் நன்றாக கோட் செய்து எண்ணெயில் பொரித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் எண்ணெயில் பொரித்து விடலாம். எண்ணெய் நன்றாக காயவும் காலிஃப்ளவரை பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹனி சில்லி காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நாம் மஞ்சூரியனுக்கு பொரிப்பது போலவே பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மொறுமொறுப்பாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்து விடலாம். அனைத்து காலிஃப்ளவரையும் பொரித்த பின் ஹனி சில்லி காலிஃப்ளவர் ரெடி செய்து விடலாம். காலிஃப்ளவர் ஹனி சில்லி செய்வதற்கு பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். 2 ஸ்பூன் தேன் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். நாம் பூண்டு சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கும் போதே நாம் வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். நம் காலிஃப்ளவரில் ஏற்கனவே உப்பு போட்டதால் வெங்காயத்திற்கு தேவையான உப்பு சரியாக வரும். நாம் உப்பு சேர்த்து நன்றாக வதங்கிய பின் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் குடை மிளகாய் இருந்தால் இந்த சமயம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வதங்கிய பின் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து விடலாம். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து விடலாம். ஒரு முறை அனைத்தையும் மிக்ஸ் செய்த பின் நாம் பொரித்து வைத்துள்ள காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். நாம் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு முறை வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் தேனை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு காலிஃப்ளவருக்கு 2 ஸ்பூன் தேன் சரியாக வரும். நாம் இப்படி தேன் சேர்த்து இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்வதால் மிக அருமையாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். தேன் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணீரில் கரைத்து சேர்த்து விடலாம். இந்த அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தண்ணீர் சேர்த்து கெட்டி இல்லாமல் கரைத்து காலிஃப்ளவரில் சேர்த்து விடலாம். இந்த அளவு கரைத்த பின் நாம் காலிஃப்ளவருடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஹனி சில்லி ட்ரையாக வேண்டும் என்றால் நம்ம இப்படியே சர்வ் செய்யலாம். இதுவும் டேஸ்டியாக இருக்கும். செமி கிரேவியாக தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரை கரைத்து ஊற்றிவிடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு கொதி வரவும் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து ஒரு கொதி விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் மல்லி இலை தூவி ஒரு முறை கிளறி இறக்கிவிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஹனி சில்லி அருமையாக ரெடி. நாம் வேறு பாத்திரத்தில் சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் ஹனி சில்லி நாம் ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் ஹனி சில்லியை நம் தயிர் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் ஹனி சில்லியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.